வணக்கம் ஜி.கே. அஸ்ட்ரோவின் இன்று காலை 6 மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம். இன்றைய தேதி அக்டோபர் 3, 2025. இன்றைய கிழமை வெள்ளி. இந்நாளிற்கான ராசி மகரம். இந்நாளிற்கான நட்சத்திரம் திருவோணம் 4ஆம் பாதம். இன்றைய திதி ஏகாதசி. இன்றைய யோகம் ருதி. இன்றைய கரணம் வணிசை. இன்றைய ராசி மிதுனம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும். மகரம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள். தனுசு, மீனம். திருவோணம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள்: அன்னபிராசனம், கர்ணபூஷணம், உபநயனம். விஷ்ணு கும்பாபிஷேகம். கிரகாரம்பம், கொட்டகை கட்ட ஹோமசாந்தி, பொன்னர் கட்ட விதை விதைக்க, விவாகம், கடன் தீர்க்க. இன்று காலை 6 மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி. கிரகநிலை தேதி அக்டோபர் 3, 2025. இன்றைய கிழமை வெள்ளி. சூரியன் கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. சந்திரன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. செவ்வாய் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. புதன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. குரு மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. லக்னம் கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. மாந்தி கடகத்தில் இருக்கிறது மற்றும் ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. இன்றைய நாள் ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமை என்பது உங்களுக்கு மிக முக்கியமான பலனை தரும். எதிர்பாராத தாமதங்கள், தடைகள் போன்ற சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. சில விஷயங்களுக்கான பலன்கள் கிடைக்க கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படலாம். ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எதையும் சாதிப்பதற்கான உத்வேகம் மற்றும் உறுதியுடன் காலை துவங்கி உங்கள் இலக்குகளை நோக்கிய பயணத்தில் வெற்றி பெறுவீர்கள். சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்வதன் மூலம் புதிய நபர்களை சந்தித்து உங்கள் தொழில் துறையில் முன்னேற்றம் காண்பீர்கள். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும், இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தும். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தினர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர்களுடன் செலவிடும் நேரம் மன மகிழ்வை தரும். நண்பர்களுடனான உறவு மேலும் வலுப்பெறும். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அவர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும். இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு. கடக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பாராத உயர்வை தரும். இது உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மத்தியில் பெருமையை தேடித்தரும். இந்த உயர்வு உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தி வசதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு விவேகத்தை கடைபிடிப்பதே உங்களுக்கு வெற்றியை தரும். காரிய வெற்றிக்கு தெளிந்த சிந்தனை மற்றும் திட்டமிடல் அவசியம். எந்த ஒரு வேலையையும் பரபரப்புடன் செய்யாமல் நிதானமாக செய்து முடிப்பதே நல்லது. கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் அனைத்து முயற்சிகளுக்கும் சாதகமாக அமைந்துள்ளன. எந்த ஒரு விஷயத்தை தொடங்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாலும் இன்று அதை துணிச்சலுடன் தொடங்கலாம். எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சிகளில் தோல்வியை சந்திக்க நேரிடலாம். எனவே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வேலைகளுக்கு ஆதரவான பலன்கள் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் சாதகமான நாளாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இன்று அதிகமாக சிரமப்பட வேண்டாம். குடும்பத்தில் நிறைய வேலை இருக்கும். மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சஞ்சலம் அதிகமாக இருக்கக்கூடும். இதனால் வேலை செய்யும் போதும் படிக்கும் போதும் அசதி ஏற்படலாம். மன அழுத்தத்தை குறைக்க தியானம் அல்லது யோகா செய்வது நல்லது. கும்ப ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தொழில் துறையில் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள். மேன்மை தரும் வாய்ப்புகள் தேடி வரும். மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவீர்கள்.